இன்றைக்கி நம்ம கனவா ரோஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கனவா நல்லா கழுகி கட் பண்ணி வச்சுருக்கு. அதில் உப்பு, தேவையான அளவு உப்பு. நான் இதில் வந்து ஒரு 3/4 கிலோ கணக்கில் எடுத்திருக்கேன் கனவா. உப்பு, கொஞ்சம் நல்ல மிளகு பொடி. இப்போ நான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ஹாஃப் தான் போடுறேன். ரிமைனிங் வந்து நம்ம இது உள்ளி எல்லாம் நம்ம வதக்கி போடுவோம் இல்லையா, அந்த டைமில் நம்ம மீதி போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகு பொடி, அப்புறம் கொஞ்சம் கறிவேப்பிலை, அப்புறமா நான் கொஞ்சம் கோகோனட் ஆயிலும் கூட போடுறேன். ஆயில் கட்டி பிடிச்சிருக்கு குளிரில், அதனால வரவே மாட்டேங்குது. ஓகே, போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி, நான் இதில் தண்ணி ஊற்றலை, ஏன்னா இந்த கனவா மீனில் இருந்து நிறைய தண்ணி இறங்கும். அதனால தண்ணி நான் ஊற்றாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி குக்கரில் ஒரு 2 விசில் போதும் இதுக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இனி இதை குக்கரில் அடைச்சி வைக்க வேண்டியதுதான். ஓகே, இப்போ இனி 2 விசில் அடிக்கட்டும். அந்த டைமில் நமக்கு உள்ளி, பூண்டு, இஞ்சி பேஸ்ட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். குக்கர் 2 விசில் அடிச்சாச்சு, மாற்றி வச்சுட்டேன். அப்போது அந்த டைமில் நமக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். பேன் சூடாகட்டும். ஓகே, பேன் சூடாயாச்சு. அதில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உள்ளி 3/4 பாகம் வதங்கிருச்சு. இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு அதையும் கூட நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை எல்லாம் போய் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் அடுத்து மசாலா சேர்த்துக்கலாம். மிளகு பொடி, பெப்பர் பொடி, அப்புறம் டர்மரிக் பவுடர், கொஞ்சம் மல்லிப்பொடி. நல்லா வதங்கட்டும். அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பச்சை வாசனை எல்லாம் மாறியாச்சு. இந்த டைமில் நான் சின்ன ஒரு தக்காளி தான் எடுத்திருக்கேன். நிறைய தக்காளி போட்டால் அதோட இனிப்பு முன்னாடி வந்து நிற்கும், அதனால சின்ன தக்காளி போட்டிருக்கேன். நான் எண்ணெய் கொஞ்சம் கம்மியாக அதை நான் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நிறைய ஊற்றுறவங்க ஊற்றிக்கோங்க, கொலஸ்ட்ரால் வரும். தக்காளி வதங்குறதுக்கான எண்ணெய் இதில் இல்லை. நான் கொஞ்சமாக இந்த கனவா வேக வச்சதுலேருந்து கொஞ்சம் தண்ணி நான் இதில் ஊற்றிக்கிறேன். அப்போ அது கரியாமல் அது வதங்கி கிடைக்கும். கனவாவில் தண்ணி ஊற்றாமலே இவ்வளோ தண்ணி இதில் வந்துருச்சு. கொஞ்சம் கூட நான் சேர்க்குறேன். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கியாச்சு. மசாலா ரெடி. இந்த டைமில் நம்ம கனவாவை சேர்த்துக்கலாம்.
இனி இந்த தண்ணி எல்லாம் வற்றி வரணும். இதோட தண்ணி எல்லாம் இந்த நிறைய வத்தி வந்துருச்சு. ஓகே, இதில் இப்போ தண்ணி எல்லாம் வற்றி நல்ல சுண்ட வந்துருச்சு. இந்த கட்டத்தில் நான் கொஞ்சம் கரம் மசாலா சேர்க்கிறேன். கொஞ்சமாக போதும், நிறைய வேண்டாம், லைட்டாக ஒரு மணத்துக்காக. அப்புறம் கொஞ்சம் பச்சை மிளகு ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் கூட இதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் நிறைய கறிவேப்பிலை, அப்போ தான் நல்ல மணமாக இருக்கும். அதை கொஞ்சமாக எப்படி பிச்சு போட்டுக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகி வரட்டும். அது வரைக்கும் இதை நம்ம இதே போல் இடையிலையாக இலக்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நல்ல ஸ்பைசியான கனவா ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி தான் நம்ம லஞ்சுக்கு கனவா ரோஸ்ட்டும் அப்புறம் மோர் குழம்பும். ஓகே, பை பாய்.